இந்த பிறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படை எப்படி வைக்க சொன்னாங்க, காஃபிர்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இருந்துச்சு அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பிறையை பார்க்கறது எப்படி, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பிறை பார்க்குற இந்த முறையில் தான் வந்து 3 கருத்துக்கள் 4 கருத்துக்கள் வந்து வருது. அப்போ இந்த பிறை பார்க்குற முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையான விஷயம். பிறை பார்க்குற விவகாரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல அடிப்படையாக வச்சுக்கணும். எந்த ஒரு மெத்தடை நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் முழு உலகத்துக்கு 24 மணி நேரத்தில் அந்த டேட் என்ன ஆகணும், கவர் ஆகணும். எப்படி ஜனவரி 1ஆம் தேதி 24 மணி நேரத்தில் முழு உலகத்திலையும் சுற்றி வந்துடுதோ, எப்படி வந்து ஒவ்வொரு வாரத்துடைய கிழமைகள், இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை, இப்போ இந்த திங்கக்கிழமை வந்து 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் அடைஞ்சிருது, செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு பகுதிக்கும் அடைஞ்சிருது. எங்கேயாவது வந்து இன்றைக்கும் திங்கக்கிழமை, நாளைக்கும் திங்கக்கிழமை, நாளானிக்கும் திங்கக்கிழமைன்னு இப்படி 3 திங்கக்கிழமை வாரத்தில் வருதா, வர்றதில்லை. ஸோ நீங்கள் எந்த பிறை பார்க்கக்கூடிய மெத்தடை சொன்னாலும் 24 மணி நேரத்தில் உலகம் ஃபுல்லாகவும் கவர் ஆகி காட்டணும். அப்போ அந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் காட்டினீங்கன்னா அதுதான் நபி வழி. இல்லைன்னா அது ஏன்னா விஞ்ஞான அடிப்படைக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு முறையை காமிச்சு இப்படி தான் ரசூல்லா பார்த்தாங்கன்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, அது வந்து காட்டக்கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மெத்தடை நீங்கள் சொன்னாலும் பூமிக்கு ஒரு தேதி ஒரு வாட்டி தான் வரும், 24 மணி நேரம் தாண்டி ஒரு தேதி கடந்து போகாதுங்கிறது ஒரு அடிப்படை வந்து புரிஞ்சுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த பார்த்துட்ருக்குறோம்ல, சூரியன் மறைந்த பிறகு மகரிபுடைய நேரத்தில் மேற்கை நோக்கி நாம் வந்து பிறையை தேடுறோம்ல. இப்போ இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் இருக்குது பாருங்கள், இப்போ பரவலாக இங்கே முஸ்லீம்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மெத்தடுக்கு வந்து குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் ஆதாரமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நபித்தோழர்களோ இல்லை அது பின்னாடி வரக்கூடிய இமாம்களோ மேற்கில் போய் நின்று பிறைய பாருங்க அப்படின்னு சொல்லி இது காட்டித்தரவே இல்லை. இது வழியாக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நாம் நம்பிட்டு இருக்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து சஹாபாக்கள்ட்டிருந்து அப்படியே அந்த குலஃபாய் ராஷிதீன்கள்ட்டிருந்து அந்த வழிமுறையை அப்படியே பின்பற்றிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இது கிடையாது. நடுவில் இந்த வழிமுறைகள் பிரேக் ஆகியிருக்கு. ஏன்னா அந்த கிலாஃபத்தே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிலாஃபத் வந்து மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆகுது 30 வருஷத்தில். அதுக்கப்புறம் அந்த மன்னராட்சி என்ன ஆகுது, அந்த அப்பாசியாக்களுடைய அந்த காலகட்டத்தில் அதுவும் கொலாப்ஸ் ஆகி அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த தாக்குதலுக்கு பிறகு கிலாஃபத்தே இந்த பூமியில் இல்லாத ஒரு நிலைமைக்கு வருது. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அந்த தாத்தாரியர்களே வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவர்கள் வந்து ஒரு கிலாஃபத்தை உண்டாக்குறாங்க. அந்த கிலாஃபத் தான் உஸ்மானிய கிலாஃபத்துங்கிற பேரில் வழியாக அது வந்துட்டு இருந்தது. அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் செயின் கட் ஆயிடுச்சு. நடுவில் வந்து அந்த லிங்க்கு கிடையாது. அந்த ரிவாயத்திற்குள் அந்த வழியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அது வந்து கிடையாது, அது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உண்டாயிருச்சு. இது தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த மெத்தடு கிடையாதுங்கிறது முதல்ல இதை வந்து புரிஞ்சுங்க. இப்போ இந்த 28வது நாள் போய் நின்றுக்கிட்டு, அதாவது இவங்க கற்பனை பண்ணி வச்சுருக்கு, அது ஆக்சுவலாக 28வது நாளே கிடையாது. இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் போய் நின்று பார்க்குறாங்கல்ல, 28வது நாளுன்னு அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு மகரிப் தொழுதுட்டு வானத்தில் பிறையை தேடுறாங்க இல்லையா, அதுவே 28வது நாளும் கிடையாது. அது மாதிரி 28வது நாளோ 29வது நாளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போய் வந்து மேற்கில் நின்று மகரிபுக்கு அப்புறம் பிறை தேடினாங்க அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறது முதல் விஷயமா இங்கே புரிஞ்சிங்க. அப்போ குர்ஆனும் ஹதீஸும் பிறை பார்ப்பதற்கு ஒரு மெத்தடை சொல்லி தருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக இப்படி நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நின்று இந்த இடங்களில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் டைரெக்டாக கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக இருக்குது. இன்டைரக்டாக குர்ஆனும் ஹதீஸும் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே அது புரியக்கூடிய விதமாக வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது காமிச்சு கொடுக்குது. அது எப்படி வழிமுறை அப்படின்னு பார்ப்போம். இப்போது இன்னைக்கு முஸ்லீம்கள் தேடுற பிறை பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் மாதத்துடைய முதல் பிறையை தேடுறாங்க. புது மாதம் பிறக்குதா அப்படின்னு அந்த மாதத்துடைய முதல் பிறையை தேடுறாங்க. இது ஒரு மெத்தடு. ஆனால் இன்னொரு குர்ஆன் ஹதீஸில் நமக்கு கிடைக்கிற மெத்தடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுடைய முதல் பிறை இல்லை, ஷாபானுடைய கடைசி நாள் எதுங்கிற தீர்மானிக்கிற அந்த விஷயத்தையும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததா செய்திகள் கிடைக்குது. குர்ஆன்லேயும் பார்த்தீங்கன்னா போன மாதத்துடைய கடைசி தேதி எதுங்கிறது தான் குர்ஆன் வந்து க்ளூ கொடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்டான விஷயம். ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடாதீங்க. 1ஆம் தேதியை தீர்மானம் பண்ணுறதும் போன மாதத்துடைய கடைசி தேதியை தீர்மானம் பண்ணுறதும் ஒன்றுன்னு நினச்சிடாதீங்க. இதில் வந்து நடுவில் 3 நாளுக்கு உண்டான ஒரு எரர் வந்து இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து பண்ணுறாங்க.
ரெண்டுமே வானம் பூமிக்கு இருக்கிற வித்தியாசம் அளவுக்கு வித்தியாசமான மேட்ரு இது. குர்ஆன்ல அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன மாசத்துடைய லாஸ்ட் தேதியை பாருங்க. அப்போ மாதம் எங்கே முடியுதுங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கு அடுத்து மாதம் எங்கே தொடங்குகிறது கொண்டு போங்க. மறுபடியும் அந்த மாதத்துடைய முடிவை கரெக்டாக கண்டுபிடிங்க, அடுத்த மாதம் சரியாக தொடங்கும். இப்போ ஒரு மாதம் முடிவதை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கும் போது அடுத்த மாதத்தை உங்களால் சரியாக தொடங்க முடியும். அப்போ மாதத்தை முடிக்கக்கூடிய மெத்தடு தான் குர்ஆன் வந்து கற்றுக் கொடுக்குது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து உணர்ந்துக்க முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூதாவுதில் 1993 ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானை மனப்பாடம் செய்து கொண்டே வருவார்கள். ஷாபானுடைய நாட்களை கணக்கிட்டு கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு வருவார்கள். மற்ற மாதங்களை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரமலானுடைய காட்சியின் அடிப்படையில் அவர்கள் மீது அது மறைக்கப்படும் போது அதை 30வது நாள் என்று எண்ணி கணக்கு செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஹதீஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அதாவது ஷாபானுடைய நாட்களை தான் ரசூலா கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டு ஷாபான் எங்கே முடியுதோ அங்கேருந்து ரம்ஜானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரியுது. அதே அடுத்த ஹதீஸ் பாருங்கள். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியா இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டோம் லைலத்துல் கத்ரை பற்றி கேட்டோம். ரசூலா வந்து சஹாபாக்களை திருப்பி கேட்குறாங்க, லைலத்துல் கத்ரை பற்றி கேட்குறீங்களா, எத்தனை நாள் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்குறாங்க. அப்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை 22 நாட்கள் முடிந்து விட்டனங்கிறாங்க. இப்போ ரம்ஜானுடைய 22 நாட்கள் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இப்போ மீதி வந்து 8 நாள் இருக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஆனால் ரசூலா என்ன சொல்கிறாங்க, மீதி 8 நாள் இல்லை 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இந்த மாதம் 29 நாட்கள் தான் என்று கூறினார்கள். இது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க முடியும்? ஏன்னா 28வது நாள் எட்ஜில் நின்றுக்கிட்டு மகரிபில் இப்படி பார்த்துட்டு தானே பேசணும். இங்கே இருந்துகிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதி 7 நாள் தான் இருக்கும் அப்படின்னா இது எப்படி சொல்ல முடியும்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பிறை வந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிறையில் எக்ஸ்பர்டீஸ் வந்துடும். அதை வச்சு இந்த மாதம் எப்படி அந்த பிறையோட ஷேப்பை பார்த்தே நீங்கள் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். அது எப்படி என்ன ஏதுங்கிறது இன்ஷால்லாஹ் நம்ம அது பின்னாடி விரிவாக பார்ப்போம். அப்போ அந்த இதை வச்சு பாருங்கள். இப்போ ரசூலா எப்படி கணக்கு போட்டிருக்காங்க, 22வது நாளே சொல்கிறாங்க, இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அப்போ 7 நாளுக்கு 8வது நாள் எது? 8வது நாள் ஷவ்வாலுடைய முதல் நாளுங்கிறது நம்ம அழகாக தீர்மானம் பண்ண முடியும். இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெத்தடு இருந்திருக்கு. அப்போ ஷாபானுடைய நாட்களை நம்ம கணக்கு போடணும். ஷாபானுடைய லாஸ்ட் நாள் எதுங்கிறது டிசைட் பண்ணிட்டு போயிடணும். அது எப்படி அந்த பிறை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மெத்தடு வந்து இன்ஷால்லாஹ் அது வந்து நம்ம பின்னாடி சொல்லுவோம். இந்த ஹதீஸு நம்ம சொன்னோம்ல மேலே, அது பார்த்தீங்க அப்படின்னா இப்னு ஹிப்பானில் 2588வது ஹதீஸு, இப்னு ஹுசைமாவில் வந்து 2024வது ஹதீஸு, பைஹக்கியில் 8018வது ஹதீஸு.